Hi dears, I'm Kriti. Today நம்ம ஜிகோக்கோட நீ வந்ததால் எபிசோட் 8 தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. ஜெக்கியோட அம்மா தான். ஏன் ஜிமின், இதை என்கிட்ட அன்றைக்கே சொல்லியிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நான் உன்னை எங்கே அத்தை, அதுக்குள்ளே தான் உங்கள் பையன் இப்படி பண்ணிட்டாரு. நான் என்ன பண்ணுறது பாருங்க. அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்போ ஜெக்கியோட அம்மா தான். ஏன்டா அவன் சொல்ல வர்றதுக்குள்ளே நீ ஏதாவது பேசிட்டு, மா நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன தெரியும் இப்படிலாம் இருக்கும்ன்ட்டு, எனக்கு உண்மையாக தெரியாதும்மா. சரி சரி, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரூம் கூட்டிகிட்டு போ. சரிங்கம்மா அப்படி சொல்லி தூக்குறான். டேய், ரூமுக்கு தாண்டா கூட்டிகிட்டு போக சொன்னேன், உன்னை தூக்கிட்டு போக சொல்ல. இல்லைம்மா, அவனுக்கு நடந்தால் கால் வலிக்கும்ல, அதான் தூக்கிட்டு போகிறேன். சரிடா அப்படி சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் தான், ஏன் ஜெக்கி இப்படி மானத்தை வாங்குற, அதுவும் அத்தை முன்னாடி. ஏய் என்ன, அம்மா தானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜோனா தான், டாடா நானும் வரட்டுமா ரூமுக்கு. இல்லை ஜோனா, இப்போ டே காய் ஒயன்லாம் வருவாங்கல்ல, நீ அவங்கள பார்த்துக்கோ, நம்ம அம்மாவை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடுறேன், சரியா? கேட்டாடா. இப்போ ஜெக்கி தான் ஜிமினை தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கியை பார்த்துட்டு வரான். ஏன்டா, ஏன் என்ன பார்க்குற? ரொம்ப அழகாக இருக்க, அதான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கேனா? ஐயோ ஓவராக பண்ணாத ஜெக்கி, கூட்டிகிட்டு போ. சரி அப்படி சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ பெட்டில் தான் படுக்க வைக்கிறான். படுக்க வச்சுட்டு டோரை லாக் பண்ணிட்டு வரான். எதுக்கு ஜெக்கி டோரை லாக் பண்ணிட்டு வர? கொஞ்ச நேரம் ப்ரைவசியாக பேசலான்னு. ப்ரைவசியாக பேசுகிறதுக்கு எதுக்கு டோரை லாக் பண்ணுற? இல்லை, யாராவது வந்து டோரை ஓப்பன் பண்ணிட்டா யார் வந்து ஓப்பன் பண்ணுவா? ஜோனா தானே ஓப்பன் பண்ணுவா. ஜிமின், உனக்கு புரியவே புரியாதடா. என்ன புரியணும்? போச்சா, நானும் காய் மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டேன். காய் என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? சரி ஓகே, நான் எதுவும் நினைக்க மாட்டேன். என்ன நினைக்க போகிற? முடியல, இவனை எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. இப்போ ஜிமின் தான் ஒரு பில்லவை எடுத்து சாய்ச்சி வச்சுட்டு அந்த பில்லோக்கு மேலே சாஞ்சு உட்காடுறான். இப்போ ஜெக்கே தான் லைட்டாக பக்கத்தில் வந்து ஜிமினோட பக்கத்தில் வந்து உட்காடுறான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கியை பார்த்துட்டு, என்ன ஜெக்கி, என்ன வேணும்? அது வந்து ஜிமின், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? தெரியுதே, உன்னை பார்க்கும்போதே தெரியுது என்ன எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. அதுக்கு என்ன இப்போ? அது வந்து ஜிமின், நான் ரொம்ப மிஸ் பண்ணல உன்னை. ஆமாண்டா, என்னை நீ ரொம்ப மிஸ் பண்ண, உன்னை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் என் செல்லக்குட்டி வேறு ரொம்ப அழுதியா, அதுலேயே எனக்கு தெரிஞ்சிச்சு நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு. அதான் உன்னோட செல்லத்துக்கு இப்போ கொஞ்சம் உன் செல்லத்துக்கு கொஞ்சம் கிஸ் வேணும், தருவியா? என்னது? இல்லை, உன்னோட செல்லத்துக்கு ஒரு கிஸ் வேணும், தருவியான்னு கேட்டேன். ஜெக்கே என்ன? அதனால் ஜிமின், உங்ககிட்ட பர்மிஷன் இல்லாமல் எடுத்துப்பேன். அப்புறம் நம்மளோட பேபிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நான் மம்மா வயிற்றுல தானே இருந்தேன், நீங்கள் கிஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சுது. அப்படி வந்து கேட்டு என்கிட்ட ஃபைட் பண்ணிட்டா, அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்காம கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் கூட ஃபைட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? என்ன ஜிக்கி, ஒரு கிஸ் பண்ணுறதுக்கா நீ இதெல்லாம் சொல்லிகிட்ருக்க? இல்லை, நீவா ஏதாவது ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ஒன்றும் இல்லை. சரி விடு, நான் ஜோனா கிட்ட போகிறேன் அப்படி சொல்லி எந்திரிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கியோட ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ ஜெக்கி தான் திரும்பி, அப்போ உனக்கு ஓகேவா, கிஸ் பண்ணவா? ஏன் ஜெக்கி, உன் ஹேண்டை பிடிச்சா கிஸ் பண்ணணுன்னு அர்த்தமா? நீ என் ஹேண்டை பிடிச்சால போகும்போது ஒருவேளை கிஸ் பண்ணதான்னு நினச்சேன். சரி, இதுக்கப்புறம் கிஸ் பண்ணணுமா வேணாமான்னு கேட்காத. ஏன் பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லலடா, பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஏன்னா உண்மையாவா? ஆமாண்டா லூஸு, பண்ணிக்கோடா. இப்போ ஜெக்கே தான் போயிட்டு ஜிமினை ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். உனக்கு கிஸ் பண்ண தானே சொன்னேன், எனக்கு மூச்சு விடாத அளவுக்கு ஏன்டா கிஸ் பண்ணுற? அது உனக்கு கிஸ் பண்ணுறப்போ ரொம்ப என்னோட லிப்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சா, அதுதான் என்ன அறியாமல் அப்படி சொல்லிட்டு ரிட்டன் கிஸ் பண்ணுறான்.
ஜிகே போதும், என்னால் முடியாது. ஆஹா போச்சுக்கே அப்படி சரி தள்ளி விடுறான். ஹே ஜிமின், நான் ஜஸ்ட் ஒரு 2 கேஸ் தான் கொடுத்தேன். 2 கேஸ் கொடுத்தியா நீயா? அது எப்படி நான் நம்புறது? இங்கே பாடுறா, என்னால் மூச்சு விட முடியல. சரி சரி, நான் சாப்பிட்டா கிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லி ரிட்டன் மெதுவாக கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினும் தான் பேக் கிஸ் பண்ணுறான். எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் போகுது. இப்போ ஜிகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ஜிமினோட ஸ்டொமக் கிட்ட போயிட்டு அந்த ஸ்டொமக்கை கிஸ் பண்ணுறான். இப்போ என்னோட பேபிஸும் குச்சிக்க மாட்டாங்கல்ல. நீ நல்லா பண்ணுற ஜிகே அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜிகே தான் மெதுவாக ஜிமின் அப்படி ஹக் பண்ணிவிட்டு ஜிமினோட செஸ்ட்லேயே சாஞ்சிக்கிறான். இப்போ ஜிமின் தான் என்னாச்சு, நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனால் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ என் மேலே கோவமாக இருக்க, நீ திரும்பி கிடைக்கவே மாட்டியோன்னுலாம் தோணுச்சு. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, எதுவுமே தெரியல. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜிமின். எங்கே நீ கிடைக்க மாட்டியோன்னுலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கெங்கேயோ தேடி நீ கிடைக்கவே இல்லை. வேறு எங்கே போயெல்லாம் தேடுறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் நீ இப்போ கிடைச்சது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்க அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜெஸ்டில் சாஞ்சிட்டே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜெக்கியோட ஹேர் அப்படியே ரப் பண்ணிவிட்டு, அம்மா ஜெக்கி அப்பர்டேவும் நம்மளை மிஸ் பண்ண தெரியுமா? அது மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு தடவை செக்கப் போகிறப்பவும் சரி என் பக்கத்தில் நீங்கள் இருக்கணும், அவங்க கையை பிடிச்சிட்டு போகணும், ஜோனா கிட்டே பேசிகிட்டே போகணுன்னுலாம் தோணும். ஆனால் என்னால் அது முடியல ஜிக்கி. உங்ககிட்ட வரலான்னு தோணும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வாங்கன்னு சொன்னேன்ல, அதான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி வந்தீங்க, இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டீங்கல்ல. இதுக்கப்புறம் நீங்களே என்னை போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் ஜெக்கி அப்படி சொல்லிட்டு ஜெக்கியோட ஹேர் ரப் பண்ணிக்கிட்டே சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜெக்கே தான் ஜிமின், சொல்லுங்கள் ஜெக்கி, லவ் யூ டு ஜிகே அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். எனக்கு ஜிமினா, ஜிகே ஜிகே என்னாச்சு ஜிகே, இங்கே பாருங்களேன் என்னாச்சு, எதுக்கு ஜிகே 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 என்னாச்சு ஜிமின் என்னாச்சு? ஹே இங்கே பாரு என்னாச்சு? அது வந்து ஜிகே அங்கே ஹேண்ட் தாங்களேன். ஹே ஃபஸ்ட்டு நீ என்னாச்சுன்னு சொல்லு, என் ஹேண்டை கேட்குற, உன்னோட ஹேண்டை தான் லூஸு, ஏன்டா அதுக்கு லூஸுன்ற, ஐயோ புரிஞ்சுக்க மாட்டியா, அவன் ஹேண்டை தான் அப்படி சொல்லிட்டு அவனோட ஹேண்டை பிடிச்சி அவனோட ஸ்டொமக்கிட்ட வைக்கிறான். இப்போ பேபிஸ்லாம் கிக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் கிக் பண்ணுற அந்த மூமெண்ட் தான். ஸோ அந்த கிக் பண்ணுறது வந்து ஜெகேவால் அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஜெகே தான், ஹே பேபிஸ் கிக் பண்ணுறாங்களா? ஆமாம், இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வரைக்கும் பேபிஸ் என்னை கிக் பண்ணவே இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு எந்த ஃபீலிங் பிடிச்சிருக்கு ஜெக்கி, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க நீ என் பக்கத்தில், இவ்வளோ க்ளோஸாக, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி சொல்லி டியர்ஸோடு சொல்லிகிட்ருக்கான். இப்போ எங்கள் ஜெக்கி தான், அம்மாவை கிக் பண்ணுறீங்களா? இப்போ டாடாவும் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேபிஸ் கிட்ட, அதாவது ஜிமினோட ஸ்டொமக் கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டியோஸோடு பார்த்துட்ருக்கான். மம்மாவை ரொம்ப ஃபோர்ஸாக கிக் பண்ணாதீங்க, அம்மாவுக்கு பெயினாக இருக்கும்ல, அதனால் ரொம்ப வேணாம். டாடா கூட இருக்கும்போது மட்டும் ஒரு 2 டைம்ஸ் இல்லைனா 3 டைம்ஸ் மட்டும் கிக் பண்ணுங்கள், அதுக்கு மேலே மம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிட்டு, நீ சொன்னோன்னே உன் பசங்க கேட்டுப்பாங்க, அழப்பாரு, என்னோட பசங்க நான் சொல்கிறத கேட்டுப்பாங்க. ஆமாம் ஜிமின், எனக்கு பொண்ணு வேணுமா பையன் வேணுமா அதை நான் கேட்கணும் ஜெக்கி. உங்களுக்கு பொண்ணு ஓகேவா பையன் ஓகேவா? எனக்கு எந்த பேபிஸாக இருந்தாலும் ஓகே தான் ஜிமின், ஆனால் ஒன்று மாதிரி இருக்கணும். என்ன? ஆமாம், ஒன்று மாதிரி இருக்கணும். நீ தான் எல்லார்கிட்டேயும் ரொம்ப லவ் கொடுக்குற, ஒன்றை மாதிரி யாராலையும் கேர் பண்ணவும் முடியாது, லவ் கொடுக்கவும் முடியாது. வேணாம் ஜிக்கே, என்ன மாதிரி இருக்க வேணாம். என்னோடய லைஃப்பில் நிறைய பெயின் இருக்குது, என்னோட பேபிஸ்க்கும் அதே பெயின் வரக்கூடாது ஜிக்கே
அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட போயிட்டு ஜிமினோட டிஎஸ்லாம் வெயிட் பண்ணி விட்டு, இங்கே பாரு, அழாத, இதுக்கப்புறம் நீ அழுகவே கூடாது, இப்படிலாம் அழுதா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜிமின், என்னை பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஜெக்கியோட ஐஸை பார்க்குறான். நான் இருக்கேன், நான் உனக்கு அம்மாவா எப்போவுமே உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்ன, எனக்கு தெரியும் ஜிமின், எல்லாமே தெரியும். நான் இதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருந்து உன்னை நல்லா கேர் பண்ணிப்பேன் அப்படின்றான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணி ஜேகேயோட சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். தேங்க்யூ ஜேகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ அப்படி சொல்லிட்டு ரிட்டன் ஜேகேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அப்படியே கொஞ்ச நேரம் போகுது. இப்போ ஜேகே தான், சரி ஓகே, நான் போய் உனக்கு ஏதாவது ஜூஸ் ரெடி பண்ணுறேன். வேணாம் ஜேகே, என் கூட கொஞ்ச நேரம் தூங்குறியா? என்ன, என் கூட கொஞ்ச நேரம் தூங்குறியா? தூக்கம் வருதா? ரொம்ப டயர்டாக இருக்கு, தூங்கலாமா? சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவனோட அம்மா கால் பண்ணுறான். அம்மா, ஜெமீன் கூட நான் தூங்குறேன், சொன்னாவை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? டேய், இதை நீ கேட்கணுமாண்டா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கப்புறம் ஜோனா என் கூடயே தூங்கட்டும், நீயும் ஜெமினும் கொஞ்சம் ப்ரைவேசியாக இருங்க. தேங்க்யூம்மா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறான் லைனை. இப்போ இங்கே சொன்னாதான், கிராணி டாட்டா என்ன சொன்னாங்க? டாடா ஒன்றும் சொல்ல, மம்மாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணுமா, டாடாவும் மம்மாவும் தூங்குறாங்களா, நீ நானும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேவா? நான் மம்மா கூட தான் படுப்பேன், எனக்கு மம்மா தான் வேணும், எனக்கு வேறு யாரும் வேணாம் கிராணி. இங்கே பாரு ஜோனா, மம்மா வயிற்றுல பேபிஸ் இருக்குல்ல, ஆமாம் 3 குட்டீஸ் இருக்காங்க. அப்போது அந்த பேபிஸ்லாம் நல்லா ஹெல்த்தியாக பிறக்கணும்ல. ஆமாம் கிராணி, ஹெல்த்தியாக பிறக்கணும். அப்போனா டாடாவும் மம்மாவும் தனியாக தூங்கினாதான் அப்படி பிறக்க முடியும். அப்படியா, சரி ஓகே, டாடாவும் மம்மாவும் அண்ணா தூங்கட்டும். 3 குட்டீஸ் பிறக்கிற வரைக்கும் ஜோனா கிராணியோட தூங்குவாங்க. சரி ஓகே, நீ போய் ரெஸ்ட் எடு, நான் காய்ட்டே வயன் வந்தாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். இல்லை கிராணி, நான் அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகிறேனே. இல்லை ஜோனா, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு ஜோனாவை அவங்களோட ரூம் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க. ஜிமின் தான் ரைட் சைட் பார்த்த மாதிரி திரும்பி படுத்துட்ருக்கான். இப்போ ஜெக்கே தான் அப்படியே ஜிமினை ஹக் பண்ண மாதிரி ஒரு ஹேண்ட் எடுத்து ஜிமினோட ஸ்டொமக்கை டச் பண்ணுற மாதிரியே ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், இதுக்காக நான் எவ்வளோ டேஸ் வெயிட் பண்ண தெரியுமா ஜெக்கே அப்படி சொல்லிட்டு மெதுவாக ஜெக்கேவை பார்க்குறேன். இப்போ ஜெக்கே தான், நானும் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஜிமின், இதுக்கப்புறம் இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜிமினை ஹக் பண்ண மாதிரியே தூங்கிட்டுருக்கான். இப்போ இங்கே டே, காய், ஓயன் இவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ ஜெக்கியோட அம்மா தான், சரிப்பா நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் ஒன்றா ஸ்டே பண்ணுங்கள். ஒன்றா ஸ்டே பண்ணணுமா? இல்லை, பையனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருங்க, எனக்கும் துவரிக்கான என் பக்கத்தில் இவனுக்கும் சேம் ஒரே ரூமாக கொடுத்துருங்க. என்ன, ஒரே ரூமாவா? உங்கள் 2 பேருக்கு ஓகேவா? இப்போ ஏன் தான் கப்புள்ஸாக இருந்தால் ஓகே தானே ஆன்ட்டி? கப்புள்ஸா? லவ் பண்ணுறியா காய்? ஆமாம் ஆமாம், லவ் பண்ணுறேன். இவன் என்னோட லவ்வர் தான், பார்த்தியா, அம்மாக்கிட்டே சொல்லலைல்ல. அம்மா நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கம்மா, அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. சரிங்கம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க, அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, இவனை தான் நான் லவ் பண்ணுறேன். இப்போ டே தான், ஹாய் ஆன்ட்டி. ஹாய்ப்பா, சரி வாங்க உங்களுக்கு ரூம் காட்டுறேன் அப்படி சொல்லி பையனுக்கு ஒரு ரூமையும் டேவுக்கும் காய்க்கும் ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. இப்போ மார்னிங் தான் ஆகுது. ஜோனா மார்னிங்கே வேக்கப் ஆகி அவளோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவள் எப்போ மம்மா டாடா வருவாங்கன்னு அங்கே இருக்க ஸ்டெப்பையே பார்த்துட்ருக்கா. இப்போ டேவும் காயும் தான், ஏய் காய், ஏன்டா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற, இவ்வளோ ஹக் பண்ணாதடா. ஏய், நான் உன்னை ஹக் பண்ணாமல் வேறு யார் ஹக் பண்ணுவா? வேறு யாராவது இருக்காங்களா என்ன? எப்போ பாரு ஏதாவது ஒன்று சொல்கிறது அப்படி சொல்லி இப்போ தான் காயை லைட்டாக அடிச்சுட்டு, போடா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன், நானும் வரவா, ஆளை பாரு, வேலைன்னுவா அதை பாரு அப்படி சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடுறான். இப்போ எங்கள் காய் தான், இதுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டானே, என்ன பண்ணி இவனை ஒத்துக்க வைக்கிறது, பிளான் பண்ணலாம், நம்ம யோசிப்போம் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே கண்ணை மூடி யோசிச்சுட்ருக்காரு. இப்போ எங்கள் ஜேகே தான் அப்படியே ஜிமினையே பார்த்துக்கிட்டே இருக்காரு.
ஆனால் ஜிமின் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்டொமக்கில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்படியே அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜிமினையே பார்த்துட்டு இருக்காரு ஜேகே. இப்போ ஜிமின் தான் லைட்டாக ஐஸை ஓப்பன் பண்ணி, ஹே நீ எப்போ எந்த பக்கம் வந்து படுத்த? அதுவா, உன் ஃபேஸை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் இந்த பக்கம் வந்தேன். ஆஹா, எவ்வளோ டேஸ் இல்லாதது இப்போ தோணுதா? 7 மந்த்து உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணினேன் எனக்கு தான் தெரியும். நீ அதுக்கப்புறம் கிடைக்கல, நான் என்ன பண்ணியிருப்பேனே தெரியல. என்ன பண்ணியிருப்ப? தெரியலையே என்ன பண்ணியிருப்பேன்னு. கண்டிப்பாக பைத்தியமாக இருப்பேன். ஆஹா, நீ பைத்தியமான அப்புறம் நான் யார் கூடடா இருக்கிறது? நீ வந்தோன்னே சரியாக இருப்பேனே. நல்லா பேச கற்றுக்கிட்டேன் ஜேகே. இதெல்லாம் யார் சொல்லி தந்தா? காய் தானே? ஆமாம், அவன்கிட்டேருந்து தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வந்திருக்கோம். சரி தள்ளு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகணும். எங்கே போகிற? அதான் சொல்கிறேன்ல, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே போகணும். வா, நம்ம சேர்ந்து ஷவர் பண்ணலாம். ஏய் லூசா நீ, அள்ள முடியாது, நான் பண்ணிக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷவர் பண்ணலாம். ஏய் பூச்சிக்கு, நான் போகிறேன், நான் போய் ஷவர் பண்ணிட்டு வரேன். நீ சொன்னால் கேட்க மாட்டேன். ஜிமினை அப்படியே தூக்கிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ ஜிமின் தான், டேய் குளிக்க போகிறேன்டா, அதுக்கேண்டா கூட வரேன்ற, சேர்ந்து குளிக்கலான்னு சொன்னேன்ல. உள்ள கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒன்றாவே ஷவர் பண்ணலாம் அப்படின்றா. இப்போ ஆளப்பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் கீழே இறங்கி வரான். இப்போ ஜேகே தான், ஏய் நான் தூக்கிட்டு போகிறேன். இப்போ பாரு ஜேகே, இப்படிலாம் பண்ணாத. நானும் கொஞ்சம் நடந்தால் தானே பேபிஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒவ்வொரு தடவை நீ தூக்கிட்டு போனால் நல்லாவா இருக்குது? சரி, என் ஹேண்டையாவது பிடிச்சிக்கோ. அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஜிமின் தான் மெதுவாக நடந்து வரான். இதை பார்த்தோன்னே சொன்னாதான், மம்மா மம்மா எதுக்கு நடந்து வரீங்க? டாடா மம்மா தூக்குங்க டாடா. பார்த்தியா, என் பொண்ணு சொல்லிட்டா, இதுக்கப்புறம் நான் எந்த பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி தூக்கிடுறான். ஏன் சோனா? மம்மா 3 குட்டீஸ் இருக்காங்க மம்மா, அவங்கெல்லாம் பாவம் தானே, அதனால தான் டாடாவை தூக்க சொன்னேன். அப்பா மாதிரியே பொண்ணு பின்ன இருக்காதா? இப்போ பறக்க போகிறவங்களும் என்ன மாதிரி தான் இருப்பாங்க. நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில ஜேகே. என்ன சமாளிக்கிறல்ல, அவங்களே சமாளி. சரி அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே சிரிச்சுட்டே போய் இவங்க கீழே வராங்க. கிட்டே தான் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். இப்போ காய் தான், என்னடா என்ன பார்க்குற? ஜிமினும் ஜேகேவும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கள. எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப பிடிச்சிருக்குடா. உனக்கு ஓகேனா சொல்லு, இதே மாதிரி நம்ம ஒரு 7 மந்தில் வந்துடலாம். என்ன? இல்லைடா, உனக்கும் வேணும்னா சொல்லு, ஜிமின் மாதிரி ஒரு 7 மந்தில் நீயும் இப்படி வந்துடலாம். உனக்கு கொல்ல போகிறேன் காய். பாரு, கொல்ல போகிறேன்லாம் சொல்லாத. உனக்கு ஓகேனா சொல்லு, இப்போ நான் ரெடி தான். இவனை என்ன பண்ணுறது? எதுக்கு ரெடி காய்? ஐயோ ஒயனா? இல்லை ஒயன், எங்கேயாவது வெளியே போகலாமான்னு கேட்டேன். அதான் அவன் இப்போவான்னு கேட்டான், நான் ரெடி தான் சொன்னேன். ஓ அப்படியா? எனக்கு என்னவோ 7 மந்த்து இப்போ ரெடி அப்படின்ற மாதிரி கேட்டுடுச்சா? ஏண்டா உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பாம்பு காதா? பாம்புக்கு காது இருக்கு, நீ பாத்தியா காய்? சாரி தெரியாது. சரி, அதை அப்புறமா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். ஒயன் தான் சிரிச்சுட்டு, இப்போ ஜிமின் ஜேகே அடுத்து இவங்க தான் போலையே அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. இப்போ ஜிமினியும் ஜேகே கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். இப்போ அவங்க அம்மா தான் ஜிமினுக்கு மில்க்கும் அப்புறம் டேப்லெட்ஸ் போடணும் இல்லையா, அதனால டேப்லெட்டும் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ ஜேகே தான், அம்மா என்ன உங்கள் ஹேண்டில் இவ்வளோ டேப்லெட்? உங்களுக்கு ஏதாவது டாக்டர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களா? ஹே எனக்கு இல்லைடா, ஜிமினுக்கு. ஜிமின் நீ இவ்வளோ டேப்லெட் போடுறியா? ஆமாம், எவ்வளோ டேப்லெட் தான் போடுறேன். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணி தான் பேபி எடுக்கணுமா? ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் டேப்லெட்ஸ். இப்போவே இதெல்லாமே விட்டமின் டேப்லெட்ஸ் தான். ஸோ பேபிஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஹேய் உனக்கு டேப்லெட் பிடிக்காது ஜிமின், என்ன பண்ணுறது டே? என்னோடய குழந்தைக்காக நான் டேப்லெட் போட்டு தானே ஆகணும் அப்படி சொல்லி பார்க்குறான். ஜேகே தான் ஜிமினை பார்க்குறான். போதும் ஜேகே, நீ கொஞ்சம் கூட கேப் விடாமல் என்னை இப்படி தான் பார்த்துட்ருக்க, எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. அதுதான் உனக்கு நேற்றுலேருந்து ஃபேஸ்லாம் அப்படியே பிங்காக ரெட்டாக இருக்கா? ரெட்டாக பிங்காக இருக்கா? ஆமாம் அம்மா,
எனக்கும் தோணுச்சு, எதுக்கு உங்களோட ஃபேஸ் ரெட் கலரில் இருக்குது. அது அது வந்து புகையந்தான். அது ஒன்றும் இல்லை ஜோனா, உங்கள் மம்மா ரொம்ப சையாகிறாங்க. மம்மா நீங்கள் சையாகிறீங்களா? ஆ ஐயோ ஜேக்கி, எப்படா என்னடா பண்ணுறது, ஏதோ சமாளிடா. நானா? அது ஒன்றும் இல்லை ஜோனா, மம்மா இப்போ எந்திரிச்சு வந்தாங்க இல்லையா, மம்மா இப்போ ரொம்ப கலர் ஆயிட்டாங்களா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? மம்மாவுக்கு ஒரு வேளை சன்செட் ஒத்துக்கலையா? ஆமாம்மா, சன்செட் ஒத்துக்கலை. நான் தானே அந்த சன்செட். என்னது? இல்லை ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி செக்கி சொல்கிறான். ஆமாம், நீ தான் என்னோட சன்செட் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜிமினுக்கு ஒரு ஃபோன் வருது. டாக்டர் தான். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர், உங்களுக்கு ஏதாவது பெயின் அந்த மாதிரி? இல்லை டாக்டர், நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கேன் டாக்டர். ஓகே ஜிமின், சரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 டேஸ்க்கு அப்புறம் ஒரு செக்கப் இருக்குது. ஓகே டாக்டர், 2 டேஸ்க்கு அப்புறம் தானே வரேன் டாக்டர் அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஜிகே தான், என்னாச்சு, என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, பெயின் ஏதாவது வந்துச்சான்னு கேட்டாங்க. அப்புறம் பெயின் ஏதாவது வந்துச்சா என்ன? ஐயோ ஜேகே, எந்த பெயினும் வரல ஜேகே. சரி அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த பேபிஸாக கிக் பண்ணுறாங்க ஜிமினை. ஜிமின் தான் அப்படியே அவனோட ஸ்டொமக்கில் 2 ஹேண்டே வைக்கிறான். இப்போ ஜேகே தான், என்னாச்சு, கிக் பண்ணுறாங்க. இப்போ ஜோனா தான், மம்மா யார் கிக் பண்ணுறா? யார் மம்மா? வேறு யார்? 3 குட்டீஸ் இருக்காங்களே அவங்க தான். மம்மா உங்களை அவங்க கிக் பண்ணுறாங்களா? ஆமாம் ஜோனா, உன்னோட ஹேண்டை கட்டு அப்படி சொல்லி ஜோனாவோட ஹேண்ட் எடுத்து ஜிமினோட ஸ்டொமக்லேயே வைக்கிறான். இப்போ ஜோனா தான், மம்மா மம்மா பாப்பா கிக் பண்ணுது மம்மா. பாப்பாலாம் கிக் பண்ணுது தானே? ஆமாம் மம்மா, உங்களுக்கு வலிக்குதா? இல்லை ஜோனா, எனக்கு வலிக்கல. அப்புறம் எதுக்கு மம்மா உங்களோட ஐஸில் டியர்ஸ் வருது? பேபிஸ்லாம் கிக் பண்ணதில்ல, அது மம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஹாப்பியாக இருக்கனால வர டியர்ஸ். அப்படியா மம்மா அப்படி சொல்லி லைட்டாக ஜோனாக்கு டியர்ஸ் வருது. இப்போ ஜெமீன் தான், ஜோனா நீ எதுக்கு அழுகிற? மம்மா எனக்கு பாப்பா கிக் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன்னா அதான் எனக்கும் டியர்ஸ் வருது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே வந்தான், ஜிமினோட ஸ்டொமக்கில் அவனோட ஹேண்டை வைக்கிறான். அவனுக்கும் அந்த ஃபீல் ஆகுது, பேபிஸ் வந்து கிக் பண்ணுறது. இப்போ ஜெக்கே தான் ஜிமினை பார்த்துட்டு, எனக்கு இதை இப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது ஜிமின். அப்படியா? அப்போ உன்னோட பேபிஸை கிக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லவா? வேணாம், உனக்கு வலிக்கும்ல, வேணாம், ஒன்ஸ் கிக் பண்ணால் போதும் அப்படி சொல்லிட்டு டியர்ஸோட சொல்கிறான். ஒன்ஸ் பண்ணால் போதுமா? இல்லை வேணாம், ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் போதும். ஓ, மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டா? ஆமாம் அப்படி சொல்லி சொல்கிறான். இப்போ சொன்னாதான், வேணா டாட்டா, மம்மா பாவம். 3 குட்டீஸ் டாடா, 3 குட்டீஸும் கிக் பண்ணால் மம்மா பாவம் தானே டாட்டா? ஆமாம் ஜோனா, இரு நான் பேபிஸ் கிட்ட சொல்கிறேன். வேணா டாட்டா, நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோனா தான், இங்கே பாருங்க குட்டீஸ், மம்மாவுக்கு நீங்கள் கிக் பண்ணால் வலிக்கும், அதனால் மம்மாவை ஒன்ஸ் மட்டும் கிக் பண்ணுங்க, அப்போ தான் மம்மாவுக்கு பெயின் இருக்காது, ஓகேவா? நீங்கள் கிக் பண்ணும்போது நான் வந்து உங்களை டச் பண்ணி ஃபீல் பண்ணுவேன். ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க, உங்களோட சிஸ்டர் ஜோனா வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜோனா சொல்லிகிட்ருக்கா. இதை எல்லோரும் கேட்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாருமே ஜெக்கி, ஜிமின், ஜோனாவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பேபி வந்து அந்த பேபிஸ் வந்து ரிட்டன் கிக் பண்ணுறாங்க. இப்போ ஜோனா தான், இப்போ தானே சொன்னா அக்கா, கேட்க மாட்டிங்களா? அக்கா சொன்னால் குட்டீஸ்லாம் கேட்கணும், ஓகேவா அப்படின்றா. இப்போ ஜெக்கி தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, சரி ஜோனா, கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ ஜிமின் தான் ஜோனாவுக்கு ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு, சரி கண்டிப்பாக பேபிஸ் எல்லாம் கேட்பாங்க, ஓகேவா? ஓகே மம்மா, பாப்பாங்களுக்கெல்லாம் கேட்கும் தானே? ஆமாம், பாப்பாங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கேட்கும் அப்படி சொன்னோன்னே கிராணி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோனா தான் ஓடி போகிறா. இப்போ டேதான், எனக்கும் ஃபீல் பண்ணணும் போல் இருக்குடா, நானும் டச் பண்ணவா? இப்போ வேண்டாம், அப்போ எனக்கும் ஃபீல் பண்ணணும் போல் இருக்குது, நானும் டச் பண்ண வச்சேன். வா அப்படி சொல்கிறாங்க. பேபிஸ் அப்போ கிக் பண்ணவே இல்லை. இப்போ டேக்கும் எனக்கும் ஃபேஸும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னாச்சு? இல்லை ஜிமின்,
பேபிஸ் கிக் பண்ணலல்ல, அதான் சேட் ஆகிட்டேன் அப்படின்னு ஒயேன்னு சொல்கிறா. நானும் தான் அப்படின்றான் டே. இப்போ ஹேண்ட் எடுக்கலான்னு போகிறப்ப இருங்க அப்படி சொல்கிறான் ஜெமீன். இப்போ கரெக்டாக பேபிஸ் கிக் பண்ணுறாங்க. இப்போ ஒயனுக்கும் டேக்கும் அவ்வளோ ஸ்மைல். உண்மையாவாடா பேபிஸ் கிக் பண்ணால் இப்படி தான் இருக்குமா? எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம் டி. நேற்று தான் ஃபர்ஸ்ட் டைம் பேபிஸ் என்னை கிக் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு ஜெகே பார்த்து சொல்கிறான். ஜெகே டியர்ஸோட நானும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணுறேன் அப்படி சொல்லி ஜெகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ டே தான் அப்போது உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கிட்ட இதை நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகேக்கா அப்படியே டியர்ஸ்க்கு அப்படியே கண்டினியூவாக வந்துட்டுருக்கு. இதை ஜிமின் பார்த்துட்டு டே என்ன கேட்குற அப்படின்றாங்க. இப்போ காய் தான் டே நீ வா அப்படி சொல்லி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான் காய். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு ஜேகே தெரியாமல் டே கேட்டான். அதை நினச்சி இல்லை ஜிமின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மைதான் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் பேபிஸ் கிக் பண்ணி ஃபீல் பண்ணுறது. உனக்கு தெரியுமா என்னோடய ஒய்ஃப் கன்சீவாக இருக்கும்போது நான் இங்கே இருக்கவே மாட்டேன், ஒர்க்குன்னு ஒர்க்கில் தான் இருப்பேன். அதனால தான் அவகிட்ட நான் மொத்தமாக போயிட்டேன். ஆனால் இந்த ஃபீல்லாம் நான் மிஸ் பண்ணேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். என்னை விட்டு போயிடாத ஜிமின். ஜேகே அது உனக்கு தோணுதா நான் அவளை பற்றி பேசுகிறது உனக்கு பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க போகாமல் இருந்திருந்தா நீ எனக்கு கிடச்சிருக்க மாட்டேன். அவங்க போயிட்டு உன்னை எனக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு ஜேகேவை ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே ஹக் பண்ணிட்டு தான் எனக்கு தெரியாது அவள் என்னை விட்டு போயிட்டான்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவள் போனதுக்கு ரீசன் நீ தான்னு. நீ என் லைஃப்பில் வரணுன்னு தான் அவள் சீக்கிரமாக என்னை விட்டு போயிருக்கா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுகிறான். ஓகே டியர்ஸ், இதோட இந்த எபிசோடை நான் இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.